தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவர் விஜய் அவர்கள் மேலே ஆரம்பத்தில் இருந்து இந்த துப்பாக்கி படம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக வந்துட்டு இவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் இஃப்தார் நோன்பில் அவர் கலந்துக்கிட்ட விதம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அவர் கலந்துக்கிட்டாருன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நிறைய தலைவர்கள் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி விஜய் அவர்களும் பண்ணியிருக்காரு. உங்கள் பார்வை என்ன சார்? முதல்ல விஜயோட இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். ரெண்டாவது, விஜய் வந்து இது இப்போ தான் வந்து இஃப்தார் கொடுக்கல, அவர் 2005 வந்து இஃப்தார் கொடுத்துட்ருக்கார். இந்த இஃப்தாரில் எங்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, நாங்களும் போயிருந்தோம். ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக என்ன அதில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், பொதுவாக இஃப்தார் நிகழ்ச்சின்னு சொன்னால் மேடை இருக்கும், மேடையில் தலைவர்கள் உட்காருவாங்க, மேடைக்கு கீழே வந்து பொதுவான மக்கள் உட்காருவாங்க. அவங்களோட அரசியல் கருத்துக்களை நாங்கள் எந்தளவு முஸ்லீம்களோட நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஜெயலலிதா எல்லாம் வந்து நபிகள் நாயகம் குறித்து பேசுனதெல்லாம் வந்து இன்னைக்கு கூட வந்து வைரல் ட்ரெண்டிங் அதெல்லாம். அப்படி வந்து அவர் பேசி இருப்பார். நாங்கள் எப்போ பேசலை, ஏன்னா அப்படி பேசினார்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பீஸ்ட் போன்ற திரைப்படங்கள், தளபதி போன்ற திரைப்படங்களில் எவ்வளவு முஸ்லீம்கள் கொடுத்து வன்மத்தோட அந்த படங்கள் வந்தது என்பதை அவர் அதில் சொல்லி இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அதற்கான ஸ்டேஜ் வந்து இல்லை, பட் அவங்களோட ஸ்டைல் அது இல்லை.